அதெல்லாம் அதில் போலீஸ்காரங்களும் திருடுறாங்கப்பா. அன்றைக்கி ஒரு போலீஸ்காரர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் இப்போ வந்து டிஎம்கே பட்டுவாடை ஆரம்பித்தாச்சு, அதனால அதில் எவ்வளோ திருட போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எந்த லட்சணத்துக்கு இந்த நாடு ஓடுதுன்னு பாருங்கள். அப்போ வந்து இந்த ஓடிபி எடுத்துகிட்டு இந்த இதை மோடி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டாரு. இந்த யூபி, இந்த பே இது கூகுள் பே, இந்த பே அந்த பேன்னு இருக்குல்ல, இந்த பே மூலிமா இப்போ இந்த ஊழல் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க திமுக இஸ் வெல் அஹெட். கொஞ்சம் திமுக டெக்னிக்கலி தேர் ஆல்வேஸ் ஸ்மார்ட். ஆனால் திமுக அதுக்கு வந்து அவங்க கொள்ளாட்சி காசை அவங்க மெதுவாக வெளியே அவங்களே இறக்குவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு யாருமே மக்களுக்காக இல்லை. இப்போது இவளை பேசும் இந்த இபிஎஸ்ஸு இந்த மெட்ராஸில் 16 தொழில் நடந்து போய் பாரு, நாடு எந்த லட்சணத்தில் இருக்குது, நீ பண்ணப்போ என்ன ரோடு இருந்திருக்கு, இவன் பண்ணி என்ன கம்பேரிசன் பண்ணி பேசு. தைரியம் இருக்குதா? கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு 10 கேஸ் இருக்குது. வெளியே தான் எல்லோரும் எதிர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளூர் எல்லாருமே கையை குலுக்கிட்டு இருப்பாங்க. நீ 5 வருஷம் ஆளுடா, நான் 5 வருஷம் ஆள்றேன். இதுதான் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டு. மக்கள் நாடு உருப்படியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற தலைவர்கள் இன்றைக்கு யாருமே கிடையாது. தட் இஸ் அந்த கக்கன்னு எல்லாம் பேசுகிறவங்களா இன்றைக்கி கிடையாது. ஓகே, நான் வந்து ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் காமராஜ் சொன்ன வந்து பேச விரும்பலை. பட் தெர் ஆர் சம் லீடர்ஸ், கொஞ்சம் நேர்மையான லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடாது.